ஹே guys, this is Riyaz. Welcome back to Brain Medic Neat Tamil. இந்த வீடியோ ஒரு வாட்டி லைக் பண்ணிடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்கள் உஸ்பெகிஸ்தானில் எம்பிபிஎஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு மாசமா இல்லை, இந்த அகாடமிக் இயர் 2026 and 7 இருக்குல்ல, இந்த அகாடமிக் இயரில் அட்மிஷன் உஸ்பெகிஸ்தான் எம்பிபிஎஸ்ல ரொம்பவே ஒரு கிரைசிஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. என்ன ஆச்சுன்னா, ப்ரீவியஸ் இயர்ஸில் ரொம்பவே அதிகமாக இப்போ கரண்ட்லி தெர் ஆர் லிட்டர்லி 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே உஸ்பெகிஸ்தானில் போய் படிச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் லாஸ்ட் இயர்ஸ்லலாம் அதிகமாக அட்மிஷன் போட்டு அங்கே ஓவர் க்ரௌடிங் ஆனதுனால இப்போ ரீசெண்டாக என்எம்சி கிர்கிஸ்தானில் நிறைய இடத்துல அக்ரிடேஷன் கேன்சல் பண்ணாங்க நிறைய காலேஜஸ்க்கு. அது மாதிரி இங்கே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி இந்த மாதிரி இருந்தால் தான் நாங்கள் இது லைக் உங்களோட அட்மிஷன்ஸை எடுத்து போன்ற மாதிரி என்எம்சி சொல்லியிருந்தாங்க. அதனால் உஸ்பெகிஸ்தான் என்ன பண்ணாங்க, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கொடுத்ததுனால இப்போதைக்கு நாங்கள் அட்மிஷன் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது போயிட்டு இருந்துச்சு, நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா, லிட்ரலி எல்லா இடத்துலையுமே அட்மிஷன் ஸ்டாப், எங்கேயுமே அட்மிஷன் பண்ணலை. சரிங்களா? எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட் ஒருத்தங்க அனுப்பி, நீங்கள் மட்டும் தான் உஸ்பெகிஸ்தானில் அட்மிஷன் பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்க, ஆனால் எல்லா இடத்துலையுமே பண்ணிட்டு தான் இருக்காங்க, இங்கே பாருங்கள் ப்ரொவிஷனல் அட்மிஷன் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லி. நான் கிளியராக ஒன்று சொல்லிக்கிறேன், ப்ரொவிஷனல் அட்மிஷன் நோட்டீஸ்னு ஒன்று கிடையாது. ப்ரொவிஷனல்னு சொல்லி போட்டிருக்கு, அது கூடவும் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. எங்கேயுமே அட்மிஷன் லெட்டரே கொடுக்கல. எப்படி உங்களுக்கு மட்டும் அட்மிஷன் லெட்டர் கொடுக்குறாங்க எனக்கு புரியல. அது இல்லாமல் சில இடத்துல இருந்து நியூஸ் என்ன வருதுன்னா, 20 அட்மிஷன்ஸ் தான் 20 சீட் தான் கொடுக்குறாங்களா ஒரு காலேஜ்லையும். இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடையாது. அந்த 20 சீட்டில் உங்களுக்கு சீட் கிடைக்குமா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியாது. அவ்வளோ கிரைசிஸ் போயிட்டு இருக்காங்க. கிரைசிஸ் இந்த சென்ஸ் அட்மிஷன் கிரைசிஸ் போயிட்டு இருக்கு. அங்கே எந்த இடத்துலையுமே அட்மிஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே நான் என்கொயரி பண்ணிட்டேன், எல்லா இடத்துலையுமே அட்மிஷன் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு மட்டும் எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. இந்த நேரத்தில் ஏஜென்சி என்ன பண்ணுறாங்கன்னா, உஸ்பெகிஸ்தானில் அட்மிஷன் போடுறேன் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வாங்கிட்டு அப்படியே அவங்களை இழுத்தடிச்சு, இதில் இன்னொரு பேரண்ட் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் அட்மிஷன் பண்ணிட்டோம்ப்பா, நாங்கள் டாக்குமெண்ட்லாம் கூட ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் கூட கொடுத்துட்டோம். என்னடா சொல்கிறதுன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை உங்கள் கையிலேருந்து வாங்கி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுவாங்க, கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு மாதம் கழிச்சு, இப்போ எங்கள் உஸ்பெகிஸ்தானில் அட்மிஷன் இல்லை பண்ண முடியலை, வேறு கண்ட்ரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் சீரியஸாக இதுதான் நடக்கும். சரிங்களா? இது எப்படின்னா, ஏஜென்சி இதை உங்களை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்காக சொல்லி அப்படியே உங்களை ஹோல்ட் பண்ணி அப்படியே வச்சிருக்கிறதுக்காக பண்ணுற ஒரு டாக்டிக்ஸ் இது. சரியா? நான் டேரெக்டாகவே சொல்லிடுறேன் உங்ககிட்ட. இது எல்லா இடத்துலையுமே இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கு. உஸ்பெகிஸ்தானில் எம்பிபிஎஸ்க்கு அட்மிஷன்ஸ் நடக்கலை. இன்கேஸ் நீங்கள் உஸ்பெகிஸ்தான் போகிறீங்க, உஸ்பெகிஸ்தானில் நான் எம்பிபிஎஸ் அட்மிஷன் பண்ணி கொடுக்குறேன்னு யாராச்சும் உங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உண்மையாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட்டே சொல்லிருச்சு, அங்கே அட்மிஷன்ஸ் ஃபாரின் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்கு லிட்ரலி. சரிங்களா? ஸோ இது எல்லாமே இதெல்லாம் பித்தலாட்டம். இது ப்ரொவிஷனல் அட்மிஷன் நோட்டீஸ் அந்த மாதிரி ஒன்று கிடையாது. இவங்களா அடிச்சு கொடுக்கறது உங்களுக்கு ஏமாத்துறதுக்காக. ஜஸ்ட் நீங்கள் நம்பணும்ல, நான் அட்மிஷன் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்றதுக்கு நம்பணும்ல. இதுக்கப்புறமா அட்மிஷன் லெட்டர் முடிஞ்சு அஃபிஷியல் அட்மிஷன் லெட்டர் ஒன்று வரும். இங்கே பார், நான் இதுதான் ப்ராசஸ் கிளியராகவே சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகும், நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து அட்மிஷன் லெட்டர், இது எங்கேருந்து வரும், யூனிவர்சிட்டியிலேருந்து வரும், அஃபிஷியலாக வரும். அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவீங்க. இது இல்லாமல் இருக்கவே இருக்காது. என்ட்ரன்ஸ் எழுதுவீங்க. இதுக்கு அடுத்து உங்களுக்கு என்ன ஆகும், டாக்குமெண்டேஷன் நடக்கும் கொஞ்சம். இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு இன்விடேஷன் லெட்டர் வரும், விசா ஓகே ஆகும். அது எல்லாமே ஓகே ஆனதுக்கப்புறம் திருப்பி இன்னும் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்குவாங்க. அதுக்கப்புறமா தான் நீங்கள் போவீங்க. இவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ரொவிஷனல் அட்மிஷன் நோட்டீஸ் வந்த உடனே இதை உண்மை நினச்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையுமே காசு கட்டிட்டு உட்காந்துடுறீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காசு வாங்குவாங்க. ஏஜென்சி எங்கேயுமே ஆக்சுவலி எடுத்த உடனே ஃபுல் காசுலாம் வாங்கக்கூடாது. ஏன் இந்த மாதிரி ஏமாந்துட்டு இருக்கீங்கன்னு புரியலை. தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், உஸ்பெகிஸ்தானில் அட்மிஷன் பண்ணலை யாருமே, நடக்கவே இல்லை. சரியா? உங்களுக்கு மட்டும் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா அது நடக்கவும் நடக்காது. இதுக்கப்புறமாவும் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். 9840446918 இந்த நம்பரு 8056173138. இந்த 2 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உஸ்பெகிஸ்தானில் என்ன விஷயம் போயிட்டுருக்குன்னு சொல்லி அவங்க ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி உஸ்பெகிஸ்தான் தவிர்த்து நீங்கள் வேறு எங்கேயாச்சும் அட்மிஷன் பண்ணணும்னா ஜார்ஜியா, ரஷ்யா இஸ் a better choice.
ஓகே. இந்த இந்த 2 கண்ட்ரீஸ் தான் கொஞ்சம் பெட்டர் சாய்ஸா இருக்கு. இல்ல இது தவிர்த்து உங்களுக்கு வந்து கிர்கிஸ்தான் அப்படின்னா கூட வந்து கிர்கிஸ்தான்ல சில காலேஜஸ் தான் நல்ல காலேஜஸ் இருக்கு. அதுவும் வந்து அக்ரிடேஷன் பேஸ் பண்ணி நெறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ கிர்கிஸ்தானும் நாங்க அவ்வளவா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஒரே ஒரு காலேஜ் மட்டும் நல்ல காலேஜ் இருக்கு. ஒரு 2, 3 காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல வேணா அட்மிஷன் நீங்க பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இல்ல உங்களுக்கு வேற எங்கேயாச்சும் அட்மிஷன் பண்ணணும்னா கூட இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் நாங்க எங்க சைட்லேருந்து குடுப்போம். இல்ல மொரீஷியஸ் பண்ணணும்னாலும் சரி, எந்த கண்ட்ரீஸ்ல நீங்க அட்மிஷன் பண்ணணும்னாலும் சரி, யூ கேன் கான்டாக்ட் அஸ். ஓகே. ப்ளீஸ் இந்த உஸ்பெகிஸ்தான் எம்பிபிஎஸ் ஸ்கேம்ல நீங்க போய் மாட்டிக்காதீங்க. அங்க அட்மிஷன்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. க்ளோஸ் இல்ல, ஓப்பனே ஆகல. ஓப்பன் பண்ண அட்மிஷன்ஸுக்குமே இன்னும் அட்மிஷன் லெட்டர் வராம ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துல போய் மாட்டிக்க வேணாம்ன்றது தான் வந்து என்னோட மெயினான ஒரு கோரிக்கை. ஸோ நெறைய பேர் பேரண்ட்ஸ் வந்து ஏமாந்து போய் காசு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் கடைசி நேரத்துல என்ன பண்ண முடியறதுன்னு தெரியாம நான் காசு கட்டிட்டேனே, என் காசு வேஸ்ட் ஆயிடுமேன்னு யோசிக்கிறீங்க. நீங்க ஒரு 25,000 10,000 ரூபீஸ் யோசிக்கிறீங்க. ஆனா நாளை பின்ன 6 வருஷம் அங்க படிக்க போறீங்கன்றது அதை பத்தி யாருமே யோசிக்க மாட்டீங்க. ஸோ தயவு செஞ்சு சொல்றேன், திருப்பி எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ யோசிச்சுட்டு முடிவெடுங்க. ஒன்று இங்க இந்தியாவில் பண்ணுங்க, இல்லையா வேற ஏதாச்சும் டிகிரி போறதுனா கூட போடுங்க. சரிங்களா? ஆனா எம்பிபிஎஸ் அப்ராட் பண்றதா இருந்தால் ரொம்ப யோசிச்சு முடிவெடுங்க. இட்ஸ் அ ரிஸ்கியஸ்ட் திங். ஓகே. இல்லை உங்களுக்கு வந்து அப்பயும் பண்ணணும்னா நல்ல காலேஜஸ்ல போய் ஜாயின் பண்ணணும். ஸோ உங்களுக்காக கைட் பண்றதுக்காக இந்த நம்பர் நாங்கள் வச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ நீங்க யூ கேன் கான்டாக்ட் அஸ் அண்ட் நீங்க இதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.